ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன அப்டேட் கூட டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான பிரஸ் ரிலீஸும் நவம்பர் மாசத்துக்கான ஏபி எஸ்ஆர்டிசி பஸ் டிக்கெட்டோட அப்டேட் பத்தி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஸோ நேற்று வீடியோல நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் வந்து ஏபி எஸ்ஆர்டிசியோட ஹெல்ப் டெஸ்க்கு கால் பண்ணி நேற்று லைன் கிடைக்கல. ஸோ அதனால இன்கொயரி பண்ண முடியாதனால தான் அப்டேட் பண்ணல. ஸோ இப்போ வந்து இன்கொயரி பண்ணதுக்கு அப்புறம் அப்டேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மந்த்துமே வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மந்த் ஏன் லேட் அப்படின்றதும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதையும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ரெகுலராக கமெண்ட் பண்ணுறீங்க, பட் வந்து டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுன்றதுக்காக தான் லேட்டு. ஸோ புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் இன்னமுமே அவைலபிள் இருக்கு. இது பெரிய விஷயம். ஏன்னா இவ்வளோ நாள் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கொடுத்தாங்கன்னா காலையிலேயே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஈவினிங் நைட் வரைக்கும் அவைலபிள் இருக்குது, பெரிய விஷயம். இப்போ வந்து திருமலா.orgங்கிற வெப்சைட்ல செக் பண்ணாலே நாளைக்கு காலைக்கான ஸ்லாட்ல 4657 டிக்கெட்ஸ் இருக்கு. யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த எஸ்எஸ்டி வாங்கிட்டு போங்க. காலையிலேயே நீங்க வந்து ஒரு 1-2 மணி நேரத்துல தர்ஷன் பார்த்துடலாம். இந்த டிக்கெட்ஸ் வந்து கீழ்த்திருப்பதியில இருக்க விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடத்துல வந்து கிடைக்கும். ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இந்த வெப்சைட்ல உங்களுக்கு இந்த இடத்துல டிக்கெட்ஸ் அவைலபிள் இருந்தா அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு 6:30 மணி ஸ்டேட்டஸ்க்கு பார்த்தோம்னா 4657 டிக்கெட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்க நாளைக்கு நவம்பர் மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் ஏபி எஸ்ஆர்டிசியில ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தீங்க. ஆனா வந்து டிக்கெட்டே ஓப்பன் ஆகல, நாங்க 2 நாளா ட்ரை பண்றோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஒவ்வொரு டைமுமே ஒரு மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த மாசம் அப்படியே கண்டினியூவா தான் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டைம் தான் வந்து இன்னைக்கு செப்டம்பர் 2ஆம் தேதி ஆகியுமே நவம்பர் மாசத்துக்கான டிக்கெட்ஸ் இன்னும் ஓப்பன் ஆகல. ஸோ இதோட ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கேட்கும்போது, நேத்து லைன்ல வந்து ஒரு 8 மணி அந்த மாதிரிக்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். நேற்று காலையில வந்து ட்ரை பண்ணேன், பட் வந்து லைன் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஏன்னா இது 24 ஹவர்ஸ் கஸ்டமர் கேர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அங்கெல்லாம் வந்து மழையா இருக்கிறதுனால மேபி வந்து ஆஃபீஸ்ல ஒர்க்குக்கு ஆள் இல்லையா என்ன அப்படின்றது தெரியல. ஏன்னா முன்னெல்லாம் வந்து கால் பண்ணோம்னா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே அட்டன் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் 10 நிமிஷம் 1/4 மணி நேரமா லைன்ல வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அட்டன் பண்றாங்க. அதுல இன்னைக்கு சொன்னவங்க ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா 2 months ப்ரீரியர், அதாவது 2 மாசத்துக்கு முன்னாடி தான் புக்கிங்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த வீக்ல ஓப்பன் ஆகுங்க, செக் பண்ணிக்கிட்டே இருங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அதனால அவங்க சைட்ல எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பட் இந்த வாரத்துல ஓப்பன் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயமும், அதுக்கப்புறம் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் புக்கிங்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீங்க வந்து ரிப்பீட்டா செக் பண்ணிக்கிட்டு இருங்க. பஸ் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு நவம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்கெல்லாம் பஸ் டிக்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனா தரிசன டிக்கெட் மட்டும் அவைலபிள் இல்லை. இதே மாதிரிதான் தெலங்கானா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்கு இல்லையா. ஸோ அங்கேயுமே வந்து நவம்பர் மாசத்துக்கு இன்னும் ஓப்பன் பண்ணல. ஸோ இந்த வீக்ல ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி நீங்க அப்பப்ப செக் பண்ணிட்டு இருங்க. நானும் வந்து ஓப்பன் ஆகிற அப்டேட் கிடைச்சது, ஓப்பன்ல இருக்குன்னா டெலிகிராம் சேனல்ல இமீடியட்டா உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க அதை பார்த்து புக் பண்ணிக்கலாம். நீங்களும் ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க, நானும் ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து கிடைச்ச லைன்ல இந்த 2 விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. இந்த வீக் வெயிட் பண்ணி செக் பண்ணுங்க, ஓப்பன் ஆகும். ஸோ கண்டிப்பா ஓப்பன் ஆகும், டைம் ஆகுது, அவ்வளவுதான். ஓகேங்களா. ஸோ இது நிறைய பேர் கேட்டதால தான் ஃபர்ஸ்ட் இதை ஷேர் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்து திருமலையில போய் தரிசனம் முடிச்சுட்டு நம்ம லட்டு வாங்கணும் அப்படின்னா நம்ம தரிசன டிக்கெட் இல்ல, தரிசனம் பார்க்கல அப்படின்றவங்களுக்கு ஆதார் கார்டு கம்பல்சரி இருக்கணும் அப்படின்ற மாதிரியும், தரிசன டிக்கெட் இருக்கிறவங்களுக்கு ஒரு 4-6 லட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நேற்று வந்திருக்கக்கூடிய நியூஸ்ல எல்லாம் என்ன அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா, தர்ஷன் டிக்கெட் இருந்தா நீங்க இனி அன்லிமிட்டடா லட்டு வாங்கிக்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இறைவனை தரிசிக்கும் ஒவ்வொரு பக்தருக்கும் போதுமான லட்டுகள் வந்து இருக்கு. ஒரு நாளைக்கு 3.5 லட்சம் லட்டுகள் வந்து விற்பனையாகிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீவாரி லட்டு பிரசாதம் பற்றிய வதந்திகளை நம்ப வேண்டாம். திருமலை ஸ்ரீவாரி தரிசிக்கும் ஒவ்வொரு பக்தருக்கும் போதுமான லட்டு வழங்கப்படும் என்று டிடிடியோட இஓ ஷியாம்லார் அவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னமயா கட்டடத்துல நடந்த கூட்டத்துக்கு அப்புறம் சொல்லியிருக்காரு. இந்த விழாவில் பேசின இஓ என்ன சொல்லியிருக்காருன்னா, திருமலை ஸ்ரீவாரி தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு ரூபாய் 50 மதிப்பிலான லட்டு பிரசாதத்துடன் ஒரு லட்டு இலவசமாக வழங்குவது டிடிடி நோக்கமாகும் என்றார். சுவாமி தரிசனம் செய்யாமல் லட்டு கவுண்டர்களுக்கு நேரடியாக லட்டு வாங்கும் பக்தர்களுக்கு ஆதார் அட்டை மூலம் தினமும் 2 லட்டுகள் வழங்கப்படும் என்றார். டிடிடி தினமும் 3.5 லட்சம் லட்டுகளை பக்தர்களுக்கு விற்பனை செய்வதாகவும், அதில் 2.5 லட்சங்களுக்கு மட்டுமே பக்தர்களை சென்றடைவதாகவும், மீதமுள்ள 1 லட்சம் லட்டுகள் தரிசன டோக்கன் இல்லாதவர்களால் வாங்கப்படுவதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. சில புரோக்கர்கள் அதிக அளவில் லட்டுகளை வாங்கி வெளியில் அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக
டிடிடியோட விசாரணையில தெரிய வந்திருக்கு. இது போல நகர்ப்புறங்களுக்கு வெளியே திருமணம் மற்றும் பிற நிகழ்ச்சிகள்லயும் ஸ்ரீவாரி லட்டு பிரசாதமா வழங்கப்படுறது எங்களோட கவனத்துக்கு வந்திருக்கதா சொல்லியிருக்காரு. டிடிடி தொடர்புடைய கோவில்கள் மற்றும் தகவல் மையங்கள்ல டிடிடி ஸ்ரீவாரி லட்டு பிரசாதம் விற்பனை செய்து வருவதாக அவர் கூறினார். திருமலை தவிர மற்ற பகுதிகளில் உள்ள ஸ்ரீவாரி பக்தர்களுக்கு லட்டு பிரசாதம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதனால் புரோக்கர்களால் பக்தர்கள் பாதிக்கப்படுவதை தவிர்க்க முடியும். திருமலையில் லட்டு கவுண்டர்களில் பணியாற்றக்கூடிய மாநகராட்சி ஊழியர்கள் அதிக அளவில் லட்டுகளை விற்பனை செய்தது டிடிடியோட விசாரணையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 3 நாளா டிடிடியோட ஐடி அமைப்பின் உதவியுடன் தற்போது நடைமுறையில் உள்ள முறையின் மூலம் பக்தர்களுக்கு விற்கும் லட்டுகள் யாருக்கு ஆதார் அட்டையை பதிவு செய்து வழங்குகின்றனர், தரிசனம் செய்த பின் எவ்வளவு லட்டுகள் எடுக்கிறார்கள் முதலியன ஏற்கனவே சிவிஎஸ்ஓ மற்றும் மாவட்ட எஸ்பி ஆகியோரோட தொடர்பு கொண்டு லட்டு தரகர்களை கண்டறிஞ்சிருக்கிறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. எனவே பக்தர்கள் இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ளுமாறும் ஸ்ரீவாரி லட்டு பிரசாதம் விற்பனை குறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முறை வந்து ஏன் அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ரீசன் வந்து நிறைய பேர் லட்டு வாங்கிட்டு இப்போ தர்ஷன்லாம் நம்ம பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் லட்டு வேணுமா, உங்களுக்கு எவ்வளோ நாள் நான் வாங்கி தரேன், இவ்வளோ ரேட்டு அப்படின்ற மாதிரி 50 ரூபாய் லட்டை இன்னும் அதிகமான விலைக்கு வித்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ரூல்ஸ் என்ன அப்படின்னா, தரிசன டிக்கெட் அது எந்த டிக்கெட்டாக வேணா இருக்கலாம், ஆன்லைனில் புக் பண்ணதோ, எஸ்எஸ்டி டோக்கனோ, நேரடி சர்வ தர்ஷனமோ, இல்லை டைரெக்டாக போய் வாங்கக்கூடிய இன்ஃபான் தர்ஷன், இந்த மாதிரி எந்த தரிசனத்தில் நீங்கள் போனீங்கனாலும் தரிசன டிக்கெட் இருந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாக்கை பொறுத்து அன்லிமிட்டடாக கூட உங்களுக்கு லட்டுஸ் நீங்கள் எத்தனை வேணாலும் எக்ஸ்ட்ரா வந்து வாங்கிக்கலாம். இந்த ரூல்ஸ் வந்து உங்களுக்கு எப்பயும் போல தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி உங்கள்கிட்ட தரிசன டிக்கெட் இருக்குன்னா நீங்கள் தர்ஷன் முடிச்சு அங்கே ஸ்கேன் பண்ணுவோம் இல்லையா, தரிசனம் போகிற கியூவில் ஸ்கேன் பண்ணி தரிசனம் பார்த்துலேருந்து 24 மணி நேரத்துக்குள்ளே தான் அது டிக்கெட் வந்து வேலிட். அதனால் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் லட்டு வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் போனால் லட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் வந்து இப்போது நான் தர்ஷனே பார்க்கல, திருமலைக்கு போயிருக்கோம், தர்ஷனே பார்க்கல, ஆனால் லட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம். ஸோ உங்களோட ஆதார் கார்டை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி அந்த கவுண்டரில் ஒட்டி வச்சுருக்காங்க. லட்டூஸ் ஒன்லி ஃபார் கேஷ் ஆன் ஆதார் டு த பிளிகிரிம்ஸ் ஹூ ஹேஸ் நோ தர்ஷன் டிக்கெட். தரிசன டிக்கெட் இல்லாதவங்க இந்த கவுண்டரில் போய்ட்டு உங்களோட ஆதார் கார்டை காட்டி ஒரிஜினலோ ஜெராக்ஸோ வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக வச்சுருந்தீங்கன்னு காட்டி நீங்கள் வந்து லட்டு வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து கேஷ்க்கு மட்டும்தான். ஸோ 2 லட்டு கொடுப்பாங்க, சில நேரங்களில் 4 லட்டு கூட கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து தரிசன டிக்கெட் இல்லாதவங்களுக்கு தான். ஸோ அதனால் இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேற்று திருமலையில் தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 74,498 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் பொறுத்த வரைக்கும் 5 கம்பார்ட்மெண்ட் தான், ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. எஸ்எஸ்டி டோக்கனே அவைலபிள் இருக்குது இப்போவுமே. இதில் வந்து 6 மணி நேரம் தான் ஆகுதுன்றது டிடிடியோட அஃபிஷியல் அப்டேட். அதே மாதிரி எஸ்எஸ்டி டோக்கனுக்கு மினிமமாக 2லேருந்து மேக்ஸிமம் 4 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபா தரிசனத்துக்கு 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் ஆகலாம். க்ரௌடு ரொம்ப நார்மலாக இருக்குது வீக் டேஸ் அப்படின்றனால. ஸோ தாராளமாக இந்த வீக் டேஸ்லேயே பிளான் பண்ணுறவங்க தாராளமாக பிளான் பண்ணுங்கள். தரிசனம் ரொம்ப ஈஸியாகவே முடிக்கலாம். அடுத்த மாதம் திருமலையில் பிரம்மோற்சவத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பிரம்மோற்சவத்தில் அக்டோபர் 8ஆம் தேதி கருட சேவை, பிரம்மோற்சவத்தோட கருட சேவை. இதை முன்னிட்டு காட்ரோட்ல வந்து இருசக்கர வாகனங்களுக்கு செல்றதுக்கு தடை அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. திரும்பவும் அதுக்கான ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 வீலர்ஸ்ல போறவங்க அந்த டேஸ்ல வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்க முக்கியமான டவுட்ஸ் என்னன்னு பார்க்கலாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை இதுலேயே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். மேபி உங்களுக்கும் அந்த டவுட் இருந்துச்சுன்னா இதில் கிளியர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க என்னன்னா, மேடம் எனக்கு சுப்ரபாத சேவாவில் செலக்ட் ஆகிட்டேன். டிக்கெட் புக் பண்ணும்போது ஃபோட்டோ என் கணவர் இடத்துல என்னோட ஃபோட்டோவும் என் இடத்துல என் கணவர் ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் டிக்கெட் வந்துருச்சு. இதனால சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஏதாவது தடங்கள் வருமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 6 முறை ட்ரை பண்ணி 7வது முறை கிடைச்சிருக்குன்னா அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபோட்டோ அப்லோடுக்கு நீங்கள் ஐடி ப்ரூஃப்லாம் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே போயிட்டு கேட்கும்போது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. தாராளமாக நீங்கள் தர்ஷன் போகலாம். அதுக்கு அடுத்தது நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் ஏபிஎஸ்ஆர்டிசியில் தர்ஷன் போயிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்காங்க பாருங்க. மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி ஏபிஎஸ்ஆர்டிசியில் நாங்கள் பஸ் ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணி சாமி பார்த்தோம். 31/7 அன்னைக்கு வந்து பார்த்துருக்கோம் வித்தவுட் ட்ராவல் பண்ணாமல். எங்களுக்கு 4 மணி ஸ்லாட்டு கரெக்டாக 4:10க்கு க்யூவில் ஜாயின் பண்ணோம். சாமி பார்க்கும்போது 8:15 ஆயிடுச்சு. ஆனால் எங்கள் டிரைவர் வந்து சர்வ தர்ஷனத்தில் 6 மணிக்கு ஈவினிங் 6 மணிக்கு ஜாயின் பண்ணிட்டு சாமி பார்த்துட்டாரு. ஸோ க்ரௌடு வந்து ரொம்ப இல்லை. ஆனால் வந்து லட்டு வாங்குற இடத்துல தான் ரொம்ப டாஸ்காக இருக்குது. ஸோ ஒரு இடத்துக்கு போனால் இங்கே எல்லாம் அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப அலைய விட்டுட்டாங்க. இதனாலே எங்களுக்கு வந்து
டைம் இதிலே ரொம்ப வேஸ்ட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏபிஎஸ்ஆர்டிசியோட அப்டேட்டுங்க. டிராவல் பண்ண தேவையில்லை. இப்போ பாருங்க ரீசெண்டாக கூட ஒருத்தவங்க தர்ஷன் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் நவம்பர் மந்த்துக்கான தர்ஷன் டிக்கெட் பற்றி கேட்டிருக்கீங்க. அதை ஃபர்ஸ்டே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு சிலர் கேட்குற டவுட் வந்து, இப்போ நாங்கள் ஏபிஎஸ்ஆர்டிசியில் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டோம், ஆன்லைன்லேயே ரூம் புக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஆன்லைனில் அப்படி புக் பண்ண முடியாது. நீங்கள் நேராக போயிட்டு சிஆர் ஆஃபீஸில் தான் ரூம் வந்து புக் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்கீங்க, 300 தர்ஷன் டிக்கெட் நான் வந்து ஏபிஎஸ்ஆர்டிசியில் புக் பண்ண ட்ரை பண்ணும்போது அரைவல் டைம் மினிமம் அப்படின்ற எரர் வருதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதாவது இதில் இருக்க முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய வீடியோவில் சொல்கிறேன், நிறைய பேர் அந்த வீடியோவை ப்ராப்பராக பார்க்கறது இல்லை. இப்போ நீங்கள் என்னைக்கு தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு முதல் நாளில் ட்ராவல் பண்ணுற மாதிரி கொடுங்க. அப்போ தான் அடுத்த நாளுக்கு தர்ஷன் டிக்கெட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஏன்னா நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போகிற டைம் கால்குலேஷன் வச்சு தான் அந்த டிக்கெட் வந்து ஷோ ஆகும். நீங்கள் அக்டோபர் 2ஆம் தேதி தர்ஷன் பார்க்கணுன்னா அக்டோபர் 1ஆம் தேதி ட்ராவல் டேட்டாக கொடுத்தா தான் அக்டோபர் 2ஆம் தேதிக்கு நீங்கள் தர்ஷன் பார்க்க முடியும். அதனால தான் இந்த எரர் உங்களுக்கு காட்டும். ஆன்லைனில் உங்களுக்கு ரூம் கிடைக்கலன்னா நீங்கள் டைரெக்டாக போயிட்டு சிஆர் ஆஃபீஸில் லைனில் நின்று நீங்கள் ரூம் வாங்கிக்கலாம். தாராளமாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் நம்ம போகிற டைமில் ரூம்ஸ் அவைலபிள் இருந்தால் தான் கிடைக்கும். அது ஒரு விஷயம் இருக்குது. காலையில் டைமில் போனீங்கன்னா கன்ஃபார்மாக ரூம் கிடைக்கும். நீங்களும் ரீசெண்டாக தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு இந்த மாதிரியான ஃபீட்பேக்ஸும் அடுத்து தர்ஷன் போகிறவங்களுக்கு பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வேறு வரக்கூடிய புதிய அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.